கரெக்டாக ரெண்டுத்தையும் சேர்த்து புத்தகத்துக்கு நம்ம பதிப்பகம் நடத்துகிறோம். புத்தகத்துக்கு வெளியிடம் வச்சு ஒரு எழுத்தாளருக்கு நம்ம ஒரு கௌரவப்படுத்துகிற ஒரு சுயநலமும் ஒரு பொதுநலமும் தான். ஆகவே இந்த நிகழ்ச்சியில் சிறிய நிகழ்ச்சிக்கு வந்து கலந்துக்க அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். குறிப்பாக என்னுடைய அழைப்பை ஏற்று இங்கே வந்திருக்கும் எழுத்தாளர் வெளியிட ஜெயந்தன், ஆர்சி ஜெயந்தன் அவர்கள் வரவேற்கிறேன், நண்பர்கள் வரவேற்கிறேன். அதேபோல் ராசி அழகப்பன், உலக சினிமா பாஸ்கரன் ஆகியோரும் நிகழ்ச்சியினுடைய அழைப்பை ஏற்று கலந்து கொண்டிருக்கும் இயக்குனர் அன்பழகன் ஆகியோரையும் வரவேற்க. எல்லோரும் உற்சாகம் கைத்தட்டலாம். இவங்கெல்லாம் வந்து அவர் கேஎன் சிவராமன் வந்து மாலை தான் எனக்கு ஃபோன் பண்ணார். அவருடைய அக்கா மகள் வந்து ரொம்ப இன்றைக்கி பிரசவமாக, அவருக்கு கிட்டத்தட்ட மகள் மாதிரியா. அதனால் வந்து நான் அவசியம் கூட இருக்க வேண்டியதாகிடுச்சு. அதனால் வந்து என்னால் வர முடியலன்னு சொல்லிட்டாரு. சில நேரங்களில் அப்படி தான் நடக்கும் வந்து. அதனால் வந்து அந்த சமயம் பார்த்து எனக்கு நம்ம தோழர் அன்பழகன் வர்றது, ஏன் என்ன இந்த நிகழ்ச்சிக்கும் கூப்பிடவே மாட்டேன்றீங்கன்னு ஒரு ஃபோன் போடுறாரு. சரி, அவர் கேட்ட அடுத்த நிமிஷமே கேன்ஸ் வர உணர்றாரு, நான் வரலன்றாரு. சரி, அப்போ அன்பழகன் வந்து ஒரு இயக்குனர், எனக்கு பல நல்ல அருமையான நண்பரும் கூட. நாங்கள் பல காலம் இவரை அதுக்கு முன்னாடி காமராஜர் திரைப்பட காலத்துலேருந்து அவரை நான் கவனிச்சிட்ருக்கேன். அவர் வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறன்ற ஒரு எனக்கு ஒரு இருந்தது. ஏன்னா இவ்வளோ நாள் நண்பராக இருக்கார், அவரை கூப்பிடாமே இருக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு குற்றம் இருந்தது. அவரும் இதில் கலந்துக்கிறதுல ரொம்ப முயற்சி. அவர்கள் மட்டும் இல்லாமல் இந்த நிகழ்ச்சிக்கு மிக மிக முக்கியமாக வருகின்றிருக்கிற நிறைய நண்பர்கள் இருக்கீங்க. ஒவ்வொருத்தராக நான் சொல்லணும்னு அவசியம் நினைக்கிறேன். ஏன்னா வந்து குறிப்பாக என்னுடைய எழுத்தாளர் பிரேமா ரவிச்சந்திரன் வந்திருக்காங்க. அவங்க வந்து ஹக்கிள் பெரிஃபின் போன்ற என்னுடைய அவங்க நிறைய புத்தகம் எழுதியிருக்காங்க. என்னுடைய பதிப்பகத்துக்காக ஒரு ஹக்கிள் பெரிஃபின் ஒரு சிறந்த மொழிபெயர்ப்பு கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து வந்திருக்காங்க. அதே மாதிரி நிஜந்தன் வந்து என்றும் மாறா இளமையாக இருக்கார். எப்போ பார்த்தாலும் இளமைக்கு ஒரு எடுத்துக்காட்டுன்னா நிச்சயம் வந்து உங்களை பற்றி ஒரு டாக்குமெண்ட்ரி எடுக்கலைங்க. ஏன்னா நான் வந்து டவுசர் போட்டு டிஃபன் சாப்பிட்டுட்டு பார்க்கும்போது டிவியில் நியூஸ் வாசிச்சு அதே முகம் இப்போ வந்து அப்படியே இருக்கீங்க. முன்னே வந்து கிட்டத்தட்ட 40 ஆண்டு காலமாக கம்மியாக குறைச்சிட்டேன், போட்டுட்டேன் அதிகமாக அப்படி தான் இருக்கீங்களே. ராஜ் டிவியில் அப்போ பார்த்தா அதே முகம். தூர்தர்ஷன்லேருந்து பார்த்தேன் நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு தூர்தர்ஷன் நினைக்கிறேன். தூர்தர்ஷன் பிளாக் அண்ட் ஒயிட் காலத்திலேருந்து உண்மையிலே எனக்கு தமிழ்நாட்டில் வேறு யாருமே இருக்க மாட்டாங்க. அப்படியே நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதுவும் அதே சிரிப்பு. வயசு மாறும், வாழ்க்கை மாறும், கவலைகள் வரும் போகும், வாழ்க்கை என்ன ஓட்டங்கள் நம்ம எதிர்கொள்வோம். ஆனால் நமது சிரிப்பு மாறிக்கிட்டே இருக்கும். ஆனால் நிஜத்தினுடைய சிரிப்பு மட்டும் மாறவே இல்லை. அப்படியே இருக்காரு. அப்படியே அப்போ நீங்கள் நிறைய சண்டை போட்டிருக்கீங்கன்றார். அதனால் வந்து அவர் வந்து வந்தது மிகச்சிறப்பு. அப்புறம் விபின் சாதிகா எங்களுடைய எழுத்தாளர், ஒரு கைத்தட்டுங்க, வந்து நிறைய சிறந்த நூல்களை வந்து தொடர்ந்து எழுதிக்கிட்டே இருக்காங்க. இன்றைக்கு பின்னவீனத்துன்றது ரொம்ப ஹார்டான புரிஞ்சிக்க முடியாத ஒரு சப்ஜெக்ட். இது எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி கூட நியாய பற்றி விவரித்து சொன்ன மாதிரி தான் எல்லாருமே ஆளுக்கு ஒரு கோணத்தில் சொல்லுவாங்க. ஆனால் வந்து அதை ரொம்ப அதனுடைய குறியியல் பற்றியும் நிறைய விஷயங்கள் பற்றி அவங்க எழுதுறத பற்றி நமக்கே பயமாக இருக்கும். என்னடா இதெல்லாம் எப்படி அவங்க எழுதுகிற எப்போ படிக்கிறாங்கன்னு தெரியல. தொடர்ந்து கிட்டத்தட்ட வந்து குறுகிய காலத்தில் மிக விரைவாக அதிக புத்தகங்கள் எழுதி வந்து இன்றைக்கி தமிழில் வந்து முன்னணி படைப்பாளியாக இருக்கிறாங்க. அவங்க இங்கே வந்திருக்கிறது எனக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சி. அதே மாதிரி நம்ம எல்லாருக்கும் சொல்ல தேவை, அண்ணன் மாறன் பயங்கர பிஸியாக இருக்கார். அவர் இங்கே வந்தோடனே அவரை பார்த்தோன்னே எனக்கு உற்சாகமாகிடுச்சு. என்னடா இந்த மாலை வேலையில் ஞாயிற்றுக்கிழமை ஐபிஎல் டிவியை போட்டால் வந்து கூட்டமாக போயிட்டுருக்காங்க. இந்த இதில் வந்து சிஎஸ்கேல அடப்பாவி இன்றைக்கி போய் வச்சுன்னா நானே ஒரு ரசிகன் தான். இன்றைக்கி போய் வச்சுட்டமே அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். டவுட்டோடு தான் வந்தேன். ஆனாலும் வந்து இப்போ பார்த்தா எதிர்பாராத விதமாக வந்து இவ்வளோ பேர் வந்திருக்கீங்க. இவங்க எல்லாரையும் நான் வந்து என்னுடைய மனமும் வந்து வரவேற்கிறேன். ரொம்ப சின்ன நிகழ்ச்சி தான் இது, வந்து ரொம்ப பெரிய நிகழ்ச்சி. ஏன்னா நாங்கள் ஆகச்சிறந்த 50 மலையாள கதைகள்னு எங்கள் நாதன் மூலம் ஒரு புத்தகம் போட்டுருந்தோம். அந்த புத்தகம் வந்து ஏன்னா சினிமாவில் மிக மிக முக்கியமானது கதைகளாக தான். கதைகள் வந்து கதைகளை புரிந்து கொள்வதும், கதை என்ன சினிமாவில் கதை எதுன்னே நிறைய பேருக்கு தெரிய. சினிமாவில் கதை எது? எல்லாமே கதை தான். டிவி சீரியலில் கதை இருக்குது, எல்லா கதை இல்லாமல் நாடகத்துலேயும் கதை இருக்குது, எல்லாத்துலேயும் கதை எடுத்துகிட்டே இருக்குது. பட் இன்னொரு சினிமாவில் எது கதை, கதையோட உருவம் என்ன அப்படிங்கிறது நிறைய பேருக்கு அதுதான் சினிமாவை கற்றுக்கிற முதல் விஷயம்னு நினைக்கிறேன். சினிமாவோட அரிச்சுவடியே சினிமாவில் கதை எங்கிறது துவங்குது, கதைன்றது என்ன அப்படிங்கிறது.
எல்லாத்தையும் கதை தான் சொல்லுவாங்க. டிவி ஏதாவது கதை பார்த்துட்டு சொல்கிறேன். அப்போ வந்து அதுதான் பாலுமந்திரா சார் என்ன செய்வார்னா, எங்களுக்கு வந்து இங்கே பக்கம் பக்கமாக அப்படின்னா அந்த ஸ்னாப்ஸ் சுருக்கு அது கதை ஒரு எப்படி ஒரு பாம்பை வந்து இப்படி நம்ம வாலில் பிடிக்கிறோமோ, அப்படி வாத்தை வந்து கழுத்தில் பிடிக்கிறோமோ, அது முயலை எப்படி அந்த காதில் பிடிக்கிறோமோ, அது ஒரு சினிமாவில் கதையை வந்து சரி இதுதான் கதைன்னு பிடிக்கிற தன்மை இதில் எப்போ ஒருத்தர் அதை பிடிக்கணும் அப்போ தான் சினிமா புரிஞ்சிக்க முடியும். அந்த கதைங்கிறது வடிவம் என்ன, அது கதைங்கிறது வழக்கமாக சொல்கிற மாதிரி கதையில் ஒரு ராஜில் ஒரு அந்த மாதிரி கதையில். சினிமாவில் கதைங்கிறது அது வந்து பிளாட், அதுதான் இங்கிலீஷில் வந்து ரொம்ப பிளாட்டுன்னு சொல்லுவாங்க. தமிழ் அந்த பிளாட்டுக்கான சரியான அர்த்தமே இல்லை. பிளாட்டுங்கிறது என்னன்றதை தமிழில் வந்து புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்போது இதுக்குள்ளே என்ன அப்போ அதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒருத்தர் நீங்கள் அதை சுருக்கி நீங்கள் இதை காய்ச்சுவாங்கல்ல, அதுமாரி நெருக்க காய்ச்சி நம்ம அது எப்படி அதை சுருக்கணும், அதுதான் நான் குறுமணருக்கு என்னுடைய உதவியாளர்களுக்கு ஒரு ட்ரைனிங் மாதிரி கொடுப்பேன். அப்போது அது நீங்கள் எவ்வளோ சுருக்கமாக கடைசியே இதுதான் கதை, இதை நீங்கள் வேறு எந்த கதையோட இந்த கதையை சுருக்கி விடும்போது அது வேறு எந்த சாயலோடும் இல்லாமல் அது தனக்குள்ள ஒரு தனித்துவமான ஒரு புனைவை, அது முன்னும் பின்னும் முதலையும் ஒரு முடிவையும் வச்சுக்கிட்டு அது ஒரு வடிவத்தோடு அதனுடைய வடிவம் வந்து சரியாக இயங்கக்கூடிய ஒரு விஷயம் வஸ்து இருக்குல்ல, அந்த வஸ்துவை ஒருத்தன் வந்து அது படிக்கும்போது ஒருத்தன் அதனுடைய அதை கரெக்டாக என்ன காண முடியும்னா அதுதான் கதை. அப்போ அந்த கதையை ஒருத்தன் அதனால தான் வந்து அந்த ஒரு தொகுப்பை கொண்டு வந்தேன். அது படிக்கிறதுக்கு ட்ரைனிங்காக இருக்கும். ஆகச்சிறந்த 50 மலையாள கதைகள்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கதையினா மற்ற மொழிகளில் போடலாம். மலையாளத்தில் மட்டும் பார்த்திங்கன்னா கதைன்ற பொறுத்தையில் நம்ம தனித்துவமாக இருப்போம். ஆனால் வந்து அது திரைக்கதையில் வந்து ரொம்ப சினிமா கதைகளில் பார்த்திங்கன்னா அவங்க ரொம்ப ஒரே கதையே அவங்க பல மாதிரி இருப்பாங்க. ஆனால் ஒவ்வொன்றும் தனித்துவமாக இருக்கும் மலையாளத்தில். அப்போ அதனால் மலையாளத்தில் தேர்ந்தெடுத்து மலையாளத்தில் ஒரு அந்த சினிமாவுக்கான கதைகளை வந்து ரொம்ப அந்த சரியான கச்சிதமான ஒரு அளவோடு இருப்போம். அதனால் 50 கதைகளை வந்து தேர்ந்தெடுத்து ஒரு புத்தகம், அது ஒரு மிகப்பெரிய வெற்றி நமக்கு. என்னுடைய பதிப்பகத்துக்கு நான் எதிர்பார்க்கல அந்த புத்தகம் இவ்வளோ பெரிய வெற்றி அடையும்னு சொல்லிட்டு. ஏன்னா அது யாருக்கு பயன்படுதோ அது உதவி இயக்குனர்களுக்கு வந்து பயன்படும். அது கண்டிப்பாக வந்து அது கதையை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கும் அவர் கதையில் ஒரு கதாபாத்திரத்துடைய ஆர்க்கு மற்றபடி வந்து அதெல்லாம் படித்து அது தெரிஞ்சிக்கும் போது அது இன்னும் வந்து அவங்களுடைய கதையில் உருவாக்கத்துக்கு பயன்படுறதுக்காக இது பண்ணோம். அதை தொடர்ந்து வேறு எந்த மொழியில் பயன்படுத்தலாம் அப்படின்னும்போது நிறைய பேர்கிட்ட கேட்டேன். கன்னடம் வந்து ஓரளவுக்கு வரும். ஆனால் கன்னடத்தில் வந்து வெகுஜன சினிமாக்கள் கம்மி தான். வெகுஜன சினிமாக்கள் வந்து ரொம்ப இதுவாக இருக்கும். ஆனால் சீரமாக காத்திரமான சினிமாக்கள் நிறைய இருக்குது. அப்போ இந்திய சினிமாவில் நிறைய அருமையான சினிமா இருக்குது. அது நான் ஏற்கனவே பேரல் சினிமான்னு ஒரு புக்கு எழுதிட்டேன். அப்போ இருக்கும்போது சரி பாலிவுட் சினிமாக்கள் கொண்டு வரும். பாலிவுட் சினிமாக்கள் அப்படி என்ன இருக்குது அப்படி போகும்போது எனக்கு படங்கள் பார்த்திங்கன்னா வந்து நம்ம நினைக்கிறோம் பாலிவுட் சினிமான்னா வந்து பெருசாக கதையில் நினைக்கிறோன்னா வந்து நம்ம இதே 70s 80ஸ்க்கு முன்னாடி வந்து படங்கள் மிகச்சிறந்த படங்கள் வந்து இன்றைக்கி நம்ம சினிமாக்கான விதிகள் என்னென்னு சொல்கிறோமோ அது எல்லாமே வந்து 74 இந்த ஷோலைக்கு முன்னாடியான காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நல்ல கதைப்படங்களாகவே இருந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் பிரம்மாண்டம் வந்து அவங்களுக்கு வந்து ஷோலைக்கு அப்புறம் அவங்களுக்கு பிரம்மாண்டத்துக்காக அவங்க கதையை விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் வந்து அவங்க அதிலே விட்டுட்டாங்க. ரொம்ப லேட்டாக 2000க்கு அப்புறம் அமீர் கானுடைய வருகைக்கு அப்புறம் தான் திரும்ப அவங்க கதை படங்களை வந்து கதைப்பற்றான படங்கள் சில படங்களை அவங்க தேர்ந்தெடுத்து அது ஒரு தனி ட்ராக்காக வந்து உருவாக்க ஆரம்பித்தாங்க சில படங்கள். அப்புறம் அப்போ தான் லகானது சில படங்கள்லாம் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த 25 வருட காலம் வந்து அவங்களுக்கு வந்து பெரும்பாலும் காதல் படங்கள் அப்படின்னா பிரம்மாண்டமான ஆக்ஷன் படங்கள் தான் இருந்துச்சு. அப்போ அந்த படங்கள் அந்த 50 படங்களை பார்க்கும்போது நான் ஏற்கனவே வந்து சில படங்கள் பார்த்திருந்தாலும் பல படங்களை பார்க்கும்போது ரொம்ப சிறப்பாக சரி இதெல்லாம் ஒரு தொகுப்பாக கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது நம்மளே செய்ய முடியாது, எல்லா வேலையும் நம்மளே செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு அப்புறம் நம்ம உதவியாளர்கிட்ட அருண்கிட்ட கொடுத்தா அவர் வந்து அந்த பணியை ரொம்ப சிறப்பாகவும் ரொம்ப அழகாகவும் இந்த செஞ்சு முடித்தார். அந்த செஞ்சு என்ன ஒரு வேலையை நம்ம யார்கிட்ட நான் நிறைய இது பதிப்பகத்துறையில் இருக்கிறதுல எல்லா வேலையும் எல்லாம் டக்குன்னு முடிக்கிறதில்ல. அது ஏதோ ஒரு விதத்தில் வந்து தள்ளி போயிடும். ஆனால் சொன்ன மாதிரி நான் என்ன சொன்னேன் சில திருத்தங்கள் சொன்னால் கரெக்டாக இருந்தது. அவர் என் கூட உட்காந்து பேசி எல்லா படத்தையும் பார்க்க சொன்னேன். அவருடைய தேர்வு பெற்றுட்டோன்னு சொல்லிட்டு அந்த படங்கள் பற்றி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணேன். கதைகள் பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போது அவருக்கு வந்து அந்த இது தெரிஞ்சுது. சரி அப்போ வந்து அவர் எல்லாம் எழுதி கொடுத்து முதல் 2-3 மட்டும் இப்படி எழுதுறதுக்கு கொஞ்சம் வடிவம் சொல்லி கொடுத்து அப்புறம் மற்ற எல்லாமே அவர் தான் சிறப்பாக எழுதினார். அந்த விதத்தில் அந்த சீக்கிரம் அந்த வேலையை அதை ரொம்ப குறிப்பிட்ட அந்த புக் ஃபேருக்கு முன்னாடி ரொம்ப ரொம்ப குறிக்கோள் தான் ரொம்ப அழகாக எல்லா படத்தையும் பார்த்து அதை உணர்ந்து அதை வந்து எழுதி கொடுத்ததால சரி இந்த இவ்வளோ ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் நான் நிறைய இளைஞர்களை பார்க்குறேன். நிறைய பேர்கிட்ட நிறைய லைப்ரரி வச்சுருக்கிறதால நிறைய பேர் பார்க்குறேன். ஆனால் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வந்து அவசரப்பாக இருப்பாங்க. எல்லாருக்குள்ளேயும் ஒரு தேடல் இருக்குது. கண்டிப்பாக வந்து நம்ம இருந்த தேடலில் வந்து நம்ம பல காலம் காத்திருந்தோம். கிட்டத்தட்ட நான்லாம் வந்து 29 வயசுல தான் என்னுடைய முதல் புத்தகம்
என் வாழ்க்கை நான் கடையிறது 27 வருஷத்துக்கு தான் நான் சிந்தரட்டே ஆனேன். இப்போ என் வயசு என்ன பார்க்குறீங்க. அப்போது வந்து அவ்வளோ பொறுமையும் அவ்வளோ கஷ்டப்பட இந்த காலத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே நடக்குது. சில பேருக்கு வேகமாக இருக்காங்க, சிலர் ரொம்ப இருக்காங்க. ஆனால் பொறுமையாக ஒரு விஷயத்தை கடப்பாடோட எதிர்பார்ப்பு இல்லாமல் செய்யறதுக்கான ஆட்கள் ரொம்ப கம்மியாக இருக்காங்க. அதிகமாக என்னுடைய லைப்ரரியில் வந்து நான் சில பேர் அரிதாக பார்த்தேன். அதில் ஒருத்தர் வந்து நம்ம அருண். அவர் வந்து இந்த காரியத்தை சிறப்பாக முடிச்சதால் என்றைக்காவது ஒரு நாள் இதற்கான ஒரு அங்கீகாரமாக ஒரு நிகழ்ச்சி நடத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணால் அதுதான் இந்த நிகழ்ச்சி வந்து அந்த. அப்போ நான் வந்து இது நிகழ்ச்சி நடத்தும் போதே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு சினிமா நூற்றாண்டை ஒட்டி ஒரு 100 வருட சினிமா தமிழ் சினிமா 100 வருஷம் நாங்கள் ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணியிருந்தேன். அது டாக்குமெண்ட்ரி பண்ணி பரவாயில்ல அது திரையிடும் போது ஒரு இணையத்தில் ஏற்றலான்னு அது நல்ல வரவேற்பு கிடச்சிது எல்லாருக்கிட்டையும். எங்கே போட்டாலும் அது நல்ல வரவேற்பு. ஏன்னா டாக்குமெண்ட்ரி நான் எதுவும் பண்ணவே இல்லை. சிறந்த படங்களுடைய ஒரு நிமிஷம் தமிழின் நம்ம மார்க்கபுளாக இருக்கக்கூடிய அந்த ஒரு படத்தில் அந்த மார்க்கபுளாக இருக்கக்கூடிய ஒரு நிமிஷத்தை இந்த படம்னா இந்த சீன் தான் அப்படின்ல அதை மட்டும் தேர்ந்தெடுத்து கட் பண்ணி கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு பண்ண ஒரு 100 படங்களுக்கு தேர்ந்தெடுத்து கிட்டத்தட்ட வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் அது கடுமையான ஒர்க். அப்போ டைம் இருந்தது 2016. ஆனால் அதை திரையிடுறதுக்கு எனக்கு வாய்ப்பே கிடைக்கல. 2-3 இடத்துல அந்த தாமிய கசா சினிமா நூற்றாண்டு பண்ணாங்க. அப்போ மட்டும் அது வந்து ஒரு தடவை மட்டும் திரையிட்டோம். எனக்கு நீ இன்டர்நெட்டில் போனது காப்பிரைட் இஷ்யூ வந்துருச்சு. அப்போ இன்றைக்கி இருக்கிற வசதிகள் நல்லா டிலாம் நல்லா பக்காவை பண்ணி அந்த காப்பிரைட் இஷ்யூலாம் நல்லா சிஜியில் பண்ணி எடுத்துருப்போம். சரி இந்த கொஞ்சம் நேரமாகவும் நம்ம அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இதை போடலான்னு பார்த்தேன். ஆனால் வந்து இன்றைக்கி எல்லாம் ஆரம்பிக்கிறது லேட் ஆகிடுச்சு. ஏன்னா இது ஆரம்பிக்கிற சமயத்தில் பார்த்து இந்த பின்னு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் வந்து இந்த பசங்க எடுத்துகிட்டு வரதுக்குள்ளே வந்து டைம் ஆகிடுச்சு. சரி ஆரம்பிச்செல்லாம் வந்து சொல்லிட்டு ஒரு 15-20 நிமிஷம் மட்டும் அதை பார்ப்போம். அதுக்கப்புறம் நிகழ்ச்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கண்டினியூஸாக திரும்ப வந்து டைம் இருந்ததுன்னா அதுக்கப்புறம் திரையிடலாம். முதல்ல 15 நிமிஷம் மட்டும் நடத்திட்டு அதுக்கப்புறம் திரும்ப புத்தக நிகழ்ச்சியாக போயிடலாம். அனைவரையும் மலைக்கரும்படி அழைக்கிறேன். திரு ஜெயந்தன் அவர்கள் அனைவரும் கைத்து. திரு அன்பழகன் அவர்கள், திரு ராசி அழகப்பன், திரு பாஸ்கரன் அவர்கள், எழுத்தாளர் அருண் வாங்க. இப்போ நிகழ்ச்சியின் துவக்கமாக அருண் நீ பேசுறியா புத்தகம் எழுதுறதை பற்றி ஒரு வார்த்தை பேசுறியா? அருண் வந்து தன்னுடைய அனுபவங்களை வந்து சுருக்கமாக. நான் வந்து என்னோடய கெரியரோட ஒரு பிகினிங் பாயிண்டில் தான் இருக்கேன். பிகினிங் பாயிண்ட்னு கூட சொல்ல முடியாது, ரொம்ப ஸ்டார்டிங் ஏர்லியர் இது. ஸோ என்னை ஊக்கப்படுத்துகிற விதமாக என்னை பாராட்டுறதுக்கு இங்கே வந்து எல்லாருக்கும் என்னுடைய நன்றி சார். தேங்க்யூ சார். எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு நான் வந்து அஜயன் பாலா சாரை மீட் பண்ணுறப்போ நான் வந்து லைப்ரரிக்கு ஃபஸ்ட்டு வந்து ஆள் தேவை அப்படின்னு தான் சொன்னாங்க. நான் இப்போ லோயலா காலேஜில் லைவ் முடிச்சிருந்தேன், ஃபிலிம் டேரக்ஷன் முடிச்சுட்டு நான் வீட்டில் தான் இருந்தேன். சரி சென்னைக்கு வரேன்னு சொல்லிட்டு சரி அஜயன் சார் எனக்கு ஒரே ஒரு வாட்டி கிளாஸ் எடுத்திருக்காங்க லோயலாவில். அப்போ எனக்கு வந்து ரைட்டிங் இன்ட்ரெஸ்டான எங்கேருந்து ஆரம்பிக்கிறது எப்படின்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு அஜயன் பாலா சார் அந்த வேர்டு மட்டும்தான் எனக்கு ஏதோ ஒரு குரூப்பில் ஃபார்வர்ட் மெசேஜாக வந்துச்சு. ஸோ அப்படி தான் நான் போய் அஜயன் பாலா சாரை மீட் பண்ணேன். டெய்லிலாம் மீட் பண்ண மாட்டோம், எனக்காக ஒரு 2 வீக்ஸ் 3 வீக்ஸ் வந்து வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வந்து படத்தை பற்றி பேசுவோம். என்ன படம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏன் அந்த படம் பிடிச்சது அப்படின்னு சொல்லி சும்மா பேசிட்டே இருப்போம். அப்படி ஒரு நாள் வந்து என்கிட்ட வந்து ஒரு கதை சொன்னாங்க. ஒரு இன்டர்வல் வரைக்கும் ஒரு கதைனா ஒரு கதையோட ஹைலைட் பாயிண்ட் மட்டும் சொல்லி எழுதிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நானும் ஃபோன் பண்ணல, சாரும் எனக்கு ஃபோன் பண்ணல. ஒரு மாதம் அப்படியே ஆயிடுச்சு. சடனாக ஒரு நாள் அருண் நாங்கள் வாங்க நாளைக்கு மீட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. நான் போனேன். போயிட்டு எழுதுனீங்களா அப்படின்னு கேட்டாங்க. நான் வந்து எழுதினேன் சார்னு சொல்லி ஒரு வேர்ட் ஃபைல் இருந்துச்சு. அந்த வேர்ட் ஃபைலை வந்து மெயில் பண்ணேன். மெயில் பண்ணோடனே நான் ஒரு 23 பேஜுக்கு எழுதியிருந்தேன். அதில் என்ன இருக்குது அப்படின்லாம் சார் படித்து பார்க்கல. ஃபஸ்ட்டு 23 பேஜ் பார்த்தோன்னே பயங்கர எக்ஸைட் ஆகிட்டாங்க. ஓ அருண் 23 பேஜ் எழுதிட்டீங்களா நீங்கள் அப்படின்னு சொல்லி பயங்கர ஹாப்பி ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து படிச்சுட்டு அப்போ வந்து ஒன்று சொன்னாங்க, ரைட்டிங் எல்லாருக்குமே வராது, உனக்கு அது வருது, அது நீ வந்து கரெக்டாக பிடிச்சிக்கோ அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுதான் வந்து எனக்கு பயங்கர கான்ஃபிடென்ட்டு. ஸோ அங்கேருந்து தான் நானே இப்போ தான் வந்து பிலீவ் பண்ண ஆரம்பித்தேன். சரி ஓரளவுக்கு நம்ம வந்து கரெக்டாக தான் இருக்குது நம்மளுடைய ரைட்டிங்னு சொல்லி. ஸோ அப்படி எழுத ஆரம்பித்தது தான் ஃபஸ்ட்டு புத்தகம் தமிழ்நாயகன் காமராஜர்னு சொல்லி ஒன்று வந்துச்சு. அது போன புக் ஃபேரில் ரிலீஸ் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த
பாலிவுட் சினிமா ஃபஸ்ட்டு பேசுகிறப்போ சார் பாலிவுட் சினிமான்னு இல்லை, படங்கள் நிறைய சஜஸ்ட் பண்ணுவாங்க, அந்த படம் பாருங்கள் இந்த படம் பாருங்கன்னு நான் பார்த்துட்டே இருப்பேன். அப்படி வந்து பாலிவுட் சினிமா நிறையா பேர் வந்து பார்க்கவே சொன்னாங்க. அப்படி பார்த்துட்டு சரி நீ ஏன் எழுதக்கூடாது, நீ எழுது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஃபஸ்ட்டு ஒரு அதான் நிறைய படம் ஷார்ட் லிஸ்ட் பண்ணோம். அதுவே ஒரு 100 படத்துக்கிட்ட ஃபஸ்ட்டு பேசினோம். அப்புறம் அதுலேருந்து ஒரு 60 படம், அப்புறம் 60 படம் நம்ம எழுதி அதுலேருந்து ஒரு 10 எடுத்துகிட்டு மீதி ஒரு 50 படம் தான் ஃபைனல் ஆச்சு. அப்படி தான் ஃபைனல் ஆச்சு. ஃபஸ்ட்டு ஒரு 25 படம் சார்ட்ட வந்து எழுதிட்டு போய் கொடுக்குறேன். சார் நான் எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்லி வரதுக்கு ஒரு மாதத்துக்கு மேலே ஆகிடுச்சு. எழுதிட்டு போய் கொடுத்தோடனே சம்மடி. ஃபஸ்ட்டு என்னென்னா ஒரு கதையை வந்து விவரிக்கும் போது எனக்கு நிறைய தடுமாற்றங்கள் இருந்துச்சு. ஒரு கதையை வந்து எங்கே எப்படி சொல்லணும் அப்படிங்கிறப்போ அதை வந்து சார் வந்து அழகாக ஒன்று பண்ணாங்க. சார் வந்து எதுவுமே சொல்லலை, ஹார்ஷாலாம் எதுவுமே சொல்லலை. ஒரு பேப்பர் கொடுத்து ஒரு சின்ன ஒரு கதை சொன்னாங்க. இங்கே எழுது அப்படின்னு சொல்லி ஒரு பேப்பர் கொடுத்து அவர் முன்னாடி எழுத சொன்னாங்க. கொஞ்சம் பயமாக இருந்துச்சு, முன்னாடி எழுத சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சும்மா ஒரு 7 லைனுக்கு எழுதி கொடுத்தேன். 7 லைனோ ஒரு 10 லைனோ தான் எழுதி கொடுத்தேன், ஒரு பேஜ் கூட இருக்காது. அது எழுதி கொடுத்தோடனே அந்த கதையை முன்னாடியே திருத்துறாங்க. ஒரு கதையை வந்து எடுத்தோடனேவும் சொல்லக்கூடாது, உனக்கு தெரிஞ்சிருச்சுங்கிறதுக்காக கொட்டவும் கூட அப்படியே டக்குன்னு எழுதிடக்கூடாது. ஒரு கதையை என்ன கதையோ அதை எங்கே ஃபஸ்ட்டு ஒழிச்சு வச்சு எங்கே ஒரு கதையை சொல்லணும், எந்த இடத்துல அது வந்து அதை ப்ராப்பராக ஆர்டர் பண்ணி ஒரு சிதைந்து போன நம்மளுடைய சிந்தனைகள் இருக்குல்ல அதை வந்து கரெக்டாக ஆர்டர் பண்ணி நம்ம கொடுக்கும்போது படிக்கும்போதும் பயங்கர சுவாரஸ்யமாக இருக்கும். அதே டைம் என்ன கதைங்கிறதுக்கும் ரொம்ப எளிமையாக எப்படி எழுதி ஒருத்தவங்களுக்கு கடத்துறது அப்படிங்கிற அந்த முறை இருக்குல்ல அது வந்து சொன்னாங்க. அதை நான் ஓரளவுக்கு பிடிச்சிட்டேன்னு நினச்சேன். அப்புறம் திரும்பி எழுதியே கொடுத்தேன். இப்போ அடுத்த 25 படம் டெய்லியும் ஒன்று எழுதி சாருக்கு கொடுப்பேன். மறுநாள் வந்து சார் வந்து என்ன சொல்கிறாங்க, எனக்கு வந்து எப்படின்னா சார் எப்படியாவது இம்ப்ரெஸ் பண்ணிடணும், ஓரளவுக்கு ஓகே சூப்பரா அப்படின்ற மாதிரி ஏதோ ஒன்று வாங்கிடணும்னு ஒரு தாட்டு. சார் வந்து ஃபஸ்ட்டு படிச்சுட்டு என்ன சொல்லுவாங்கன்னா ஓகே அடுத்து அந்த மாதிரி தான். ரொம்ப ஃபேஸில் எக்ஸைட்மெண்ட்டே இருக்காது. நான் வந்து என்னடா அது அப்படின்ற மாதிரியே இருக்கும். அப்புறம் கடைசியாக ஆர்டிகல் 15 வந்து எழுதி கொடுத்தேன். நைட்டு எழுதிட்டு காலையில் அனுப்பிச்சிட்டு மெயில் பண்ணிட்டு சாருக்கு போகிறாங்க. சார் அதை படிச்சுட்டு சார் வந்து சொன்னாங்க, இதுதான்டா ஃப்ளோ, இப்போ ஒரு தான் உனக்கு கரெக்டாக அப்படின்னு சொன்னாங்க. இப்போ மட்டும் உனக்கு எப்படி வருது ஃப்ளோ அப்படின்னாங்க. தெரியல சார் அப்படின்னா. ஸோ அதான் ஏதோ எனக்கு புரிஞ்சிருக்கு, அதை நான் எழுதினேன். சார் ஒன்று இதுதான் ஃப்ளோ, இப்போ நீ எழுதுறல இதுதான் கரெக்டான பாயிண்ட்டு, இதை மட்டும் யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னாங்க. ஸோ அப்படி தான் திரும்பி ரீரேட் பண்ணி சார் கொடுத்தேன். ஸோ இந்த மாதிரியான கரெக்ஷன்ஸுன்னு சொல்லி இப்போ வரையுமே எனக்கு கைட் பண்ணுறது சார் தான். ஸோ இது ப்ராசஸ்னால் இதுதான் நடந்துச்சு. அண்ட் அதான் அந்த லைப்ரரி டைமில் புக் ஃபார் ரிலீஸ் ஆக வேண்டியது அது கொஞ்சம் டிலே ஆகி இன்றைக்கி பர்த்டே அதுவுமா எனக்கு நடக்குது. ஸோ அது ஏன் தள்ளி போச்சுன்னா இன்றைக்கி நடக்கிறதுக்காக தான் போல் அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணிக்க வேண்டியதான். அந்த வகையில் வந்தவங்களுக்கு தான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா இவ்வளோ பேர் வருவாங்கலாம் நான் நினச்சி பார்க்கல. நான் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஒரு 4 பேர் சொல்லியிருந்தேன். ஆனால் மாறன் சார் வந்ததெல்லாம் எனக்கு பயங்கர ஹாப்பி சார். நம்ம படங்கள் நிறையா பார்த்துருப்போம் யூடியூப்பில் ரிவ்யூஸு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் எங்கள் அப்பா வந்திருக்காரு, அண்ட் ஊர்லேருந்து வந்திருக்காங்க. தேங்க்யூ சார். அண்ட் கெஸ்ட் எல்லாருக்குமே தான் நன்றி. தேங்க்யூ. திரு இயக்குனர் அன்பழகன் வெளியிட திரு ஜெயந்தன் அவர்கள் வந்து பெற்றுக்கொள்வார். மாறன் சார் வாங்க, நீ வாங்க சும்மா வாங்க, நீங்கள் எல்லாரும் வாங்க, இல்லை ஓட்ட வாங்க. சார் நீ வாங்க அப்பா இப்படி தரும் அப்பா நீ கொஞ்சம் தூரம் கை தட்டலாம்ல. இந்த நாதன் பதிப்பு குடும்ப நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் எங்களது நாதன் பதிப்பு எழுத்தாளர் சரசுராம் அவர்களுக்கு வருக என்று நினைக்கிறேன். அதே மாதிரி புதிய காற்று என்ற அருமையான தொகுப்பு மூலம் நாதன் பதிப்பகத்துக்கு ஒரு நல்ல அருமையான ஒரு சிறுகதையை தேர்ந்தெடுத்து ஒரு பெருமை தெரிவித்த பாக்கியராஜ் அவர்கள் வந்திருக்கிறார். அவரையும் வந்து இதெல்லாம் நம்முடைய நாதன் பதிப்பு எழுத்தாளர்கள். அடுத்து இந்த நிகழ்ச்சிக்கு நம்ம எங்களுடைய ரைட்டர்ஸ் யூனியன் வசனகர்த்தா பிரபாகர் சார் வந்திருக்காரு. அது ஆக்சுவலாக இந்த மாதிரி நிகழ்ச்சியில் எனக்கு எல்லோரும் நிறைய சினிமா பிரபலங்களுக்கு எல்லோரும் கூப்பிட்டா வருவாங்க. அந்த ஆனால் நான் வந்து எழுத்தாளர்கள் பெரும்பாலும் இந்த மாதிரி புத்தகங்களுக்கு வந்து ஏன்னா அவங்களுடைய கருத்துக்கள் எல்லாமே இருக்குது. ஏன்னா இவங்களுடைய விமர்சனம் தான் இந்த புத்தகங்களுக்கு இதுவாக இருக்குன்றதால தான் நான் வந்து கூறுமான நினைக்கும் ஒரு புக் ரிவ்யூவர்ஸை வந்து அவங்க மூலமாக இந்த புக்கம் வெளியிடப்படணும், அவங்களுடைய பார்வைகள் வரணுன்றதுக்காக தான் இந்த நிகழ்ச்சி. அதனால் வந்து ஆனாலும் அதை மீறி என்னுடைய எங்கள் யூனியனில் நிறைய பேர் இருக்காங்க ரைட்டர்ஸ், எல்லோரும் வரத்துக்கு தயாராக இருப்பாங்க. அதனால் வந்து
அதனால் அவர் வந்திருக்காரு. அதனால் ஒரு 2 வார்த்தை என்னுடைய யூனியன் சார்பாகவும் அவர் ஒரு எழுத்தாளரை வாழ்த்தி, பிரபாகர் சார் பிரபாகர் சார் எல்லாருக்கும் தெரியும், போக்கிரி படத்துடைய வசனகர்த்தா, பல ஏன் அது மட்டும் இல்லாமல் அவர் ஹிந்தி பல படங்களுக்கு அவர் நிறைய வசனம் எழுதியிருக்காரு, அந்நிய மொழி படங்களுக்கு. வாங்க 2 வார்த்தை சும்மா. அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சிக்கு நான் ஒரு நூல் வெளியீட்டு விழாவின் பார்வையாளராகத்தான் வந்தேன். தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர் சங்கத்தில் நான் 14 ஆண்டுகளாக இணைச் செயலாளராக இருக்கிறேன். எங்களுடைய எழுத்தாளர் சங்கத்தில் செயற்குழு உறுப்பினராக மரியாதைக்குரிய அஜயன் பாலா அவர்கள் மிகவும் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இது போன்ற நிகழ்வுகளுக்கு எழுத்தாளர் சங்கத்திற்கும் அழைப்பு கொடுத்தால் நிச்சயம் வருவதற்கு தயாராக இருக்கிறார்கள். அஜயன் பாலா அவர்களுடைய குழுவில் நான் இருப்பதால் இந்த நிகழ்ச்சி எனக்கு தெரிந்தது. நாதன் பதிப்பகம் திரு அஜயன் பாலா அவர்கள் ஒரு மிகச்சிறந்த ஆகச்சிறந்த எழுத்தாளர். அவருடைய ரசிகர் நான். அவரிடம் நிச்சயமாக நீங்கள் தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர் சங்கத்தில் ஒரு நிர்வாகியாக செயலாற்ற வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டவனும் நான் தான். அதனால்தான் அவர் அந்த தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். நாதன் பதிப்பகம் மிகச்சிறந்த ஒரு பணியை செய்து வருகிறது. தான் சார்ந்த ஒரு கலைத்துறைக்கு நாம் வெற்றி பெற்றோம், நாம் வாழ்ந்தோம், நாம் சம்பாதித்தோம், நாம் சுகங்களை அனுபவித்தோம் என்று ஒரு கலைஞன் இல்லாமல் எதிர்கால சந்ததிகளுக்கு நம்மால் ஏதாவது செய்ய முடியுமா என்று சிந்திக்கிறார். அதன் அடிப்படையில் தான் உலக சினிமாக்கள் பற்றி அவர் எழுதிய நூல்களும் அவர் வெளியிட்டு கொண்டிருக்கின்ற இந்த நூல்களும் எதிர்கால இளைய தலைமுறைக்கு இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். அவர் செய்யும் இந்த பணி நாம் விதைப்பந்துகளை தூவுவது போல், நாம் பயணத்தின் போது அங்கே முளைக்கும் மரங்கள் நமக்கு பயன்படுமா பயன்படாதா என்றெல்லாம் யோசிக்காமல் பயணத்தில் நாம் விதைப்பந்துகளை கையில் எடுத்து சென்று தூவிவிட்டு செல்வது எதிர்காலத்தில் ஒரு வளமாக மாறும் என்ற நம்பிக்கையில் தான். அதுபோல்தான் கலைத்துறைக்கு ஒரு சிறந்த சேவை செய்து கொண்டிருக்கிறார். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த நூலை நான் நிச்சயம் வாங்கி படிக்கிறேன். ஆக சிறந்த 50 பாலிவுட் திரைப்படங்கள் என்று சகோதரர் அருண் எழுதியிருக்கிறார் என்று மிக அற்புதமாக எனக்கு முன்னே பேசிய நண்பர் சொன்னார். இங்கு வந்தபொழுது ஒரு பழைய நினைவுகள் வந்துவிட்டது. பிளாசாவில் பியாசா என்று சென்னையிலே 100 நாட்கள் ஓடிய இந்தி படம் அது. அப்படி ஒரு பேனர், அப்படி ஒரு போஸ்டர் ஒட்டப்பட்ட படம். குருதத் அவரை நீக்கிவிட்டு இந்திய சினிமாவை பார்க்க முடியாது. மணிரத்னம் சாரிடம் நிறைய குருதத் சாருடைய சாயல்கள் இருக்கும், அவருடைய இன்ஸ்பிரேஷன் இருக்கும். காக்கசிப்பூல் என்ற ஒரு படம், அதில் அவர் இயக்குநராகவே நடித்திருப்பார். அந்த படத்தின் ஆரம்ப காட்சியும் உச்சக்கட்ட காட்சியும் நிச்சயம் இதுவரை எந்த இந்திய சினிமாவிலும் எடுக்கப்படாத காட்சிகளாக இருக்கும். இளைஞர்கள், அவர் சொன்னது போல் நாம் வர்த்தக சினிமாவை மட்டுமே கொண்டாடாமல் இதுபோன்று இலக்கியத்தரம் வாய்ந்த சினிமாக்களையும் கொண்டாட வேண்டும் என்றால் இளைஞர்கள் மனதில் இதுபோன்ற விதைப்பந்துகளை தூவ வேண்டும் என்று சொல்லி அந்த பணியை செய்யும் நண்பர், என்னுடைய அருமை நண்பர் திரு அஜயன் பாலா அவர்களையும் நாதகன் பதிப்பகத்தாரையும் இங்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து எழுத்தாளர்களையும் வாழ்த்தி, என் அன்பு நண்பர் சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் என்னுடைய அழகப்பன் அவர்கள், அவரை சந்திப்பதற்காகவும் நான் இங்கு வந்தேன். அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து, நூல் எழுதியுள்ள திரு அருண் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இறுதியாக இந்த நிகழ்ச்சியோட இறுதிக்கு வந்திருக்கோம். நான் ஒரு சிறியதாக தான் ஆரம்பித்தேன் இந்த நிகழ்ச்சியை. ஒரு சின்ன நிகழ்வு தான் இன்றைக்கி பரவாயில்ல, எல்லாருமே ரொம்ப யோசிக்க தூண்டும் வாழ்க்கையில் ரொம்ப நிறைவாக இந்த கூட்டம் முடிஞ்சிருக்கு. நன்றி அருண், நீ எல்லாருக்கும் சொல்கிறிய ஒரு நினச்சதோடே ரொம்ப கரெக்டாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. ஏன்னா இது இவ்வளோ பேர் வருவாங்க, இவ்வளோ கரெக்டாக இது போகும்னு கூட நான் நினச்சி பார்க்கல. அண்ட் எல்லாருக்குமே நான் தேங்க்ஸ் தான் சொல்லுவேன். ஆனால் சார், நீங்கள்
ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். நீங்கள் ஜெயந்தன் சார் வந்து நான் ஃபஸ்ட்டு இந்து தமிழ் ஆஃபீஸில் வந்து புத்தகம் விமர்சனத்துக்காக நான் கொடுக்க போவேன். நான் பார்த்ததே இல்லை சார். சார் நான் வந்து ஃபோன் பண்ணால் கீழே செக்யூரிட்டி கொடுத்துட்டு போயிடுவேன், அவ்வளோதான் இருக்குமே. ஆனால் என்னை பார்த்ததே கிடையாது. ஆனால் இன்றைக்கி வந்து எனக்கு தெரிஞ்சு தான் வந்தார், எனக்கு ஒரு இது நடக்குதுன்னு சொல்கிறப்போ. ஸோ அந்த வகையில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன் வரணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை, பட் இத்தனை பேர் வந்திருக்காங்க, புத்தகத்தை பற்றி இவ்வளோ பேசுகிறாங்கிறப்போ ஏதோ ஒரு வகையில் வந்து நமக்காக வராங்க. புத்தகம் இருக்குல்ல, இந்த சினிமா தான் எல்லாத்தையும் ஒன்றிணைக்குதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் சினிமாவுக்கு இல்லாமல் எதுவுமே இல்லை இங்கே ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு. சினிமா தான் வந்து இது எல்லாத்தையுமே இணைக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அந்த வகையில் வந்துட்டு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ சார். இந்த புத்தகம் வந்து நிச்சயமாக படிக்கிற உங்களுக்கு மட்டும் இல்லாமல் இன்னையிலேருந்து என் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச்.